பயிற்சி 7.1ல 4வது கணக்கு. x பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு v = x3. இதுதான் கணக்கு. எனில் x = 5 அலகுகள் எனும்போது x ஐ பொறுத்து கன அளவு மாறு வீதம். இந்த மாறு வீதம் அதிகரிக்கிறது, குறைகிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்தா நம்ம வகைப்படுத்தணும்னு அர்த்தம். சரிங்களா? யாரை வகைப்படுத்தணும்ன்றது அவங்களே கொடுத்துருவாங்க. x ஐ பொறுத்து கன அளவு, அப்போ v x ஐ பொறுத்தும் போது dv/dx கண்டுபிடிக்கணும். ஸோ கேள்வி நல்லா படிச்சுட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு அதுக்கு நம்ம க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏதாவது பிரதியிடத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பார்க்கணும். கன அளவுனா v, மாறு வீதம்னா வகைப்படுத்தணும். எதை பொறுத்துனா x ஐ பொறுத்து. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dv/dx. கொஸ்டின் இந்த மாதிரி தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப கணக்கு போடலாம். கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. v = x3. இப்போ வகைப்படுத்த போறேன். v ஐயும் x ஐயும் x ஐ பொறுத்து வகைப்படுத்த போறோம். v, x ஐ பொறுத்து வகையிட. இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். இப்போ v ஐ வகைப்படுத்தும் போது dv/dx, x ஐ வகைப்படுத்தும் போது பவர் முன்னாடி வரும், பவர்ல 1 கம்மியாகும். அப்போ 3x². dv/dx இந்த கொஸ்டின்ல நமக்கு கன அளவு மாறு வீதம் தான் கேக்குறாங்க. அதாவது dv/dx தான் கண்டுபிடிக்கணும். அது நமக்கு இங்க ஆன்சரா வரப்போகுது. ஈக்குவல் டு 3. எக்ஸுக்கு பதில் என்னன்னு பிரதியிடணும். எக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. x = 5. அப்போ 5² ஈக்குவல் டு 3 பெருக்கல் 5² 5 25. 3 × 25 75. ஸோ இதுதான் ஆன்சர். therefore x ஐ பொறுத்து கன அளவு மாறு வீதம்.